அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முட்டை சாப்பிடலாமா? ஐபிஎஸ் ஐபிடி குடல் நோய் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்? பிளட்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க முட்டை மஞ்சக்கரு சாப்பிடலாமா? இன்னைக்கு முட்டை, அதாவது எக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முட்டை ஒரு நல்ல உணவாக, அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குடல் நோய் இருக்கிறவங்க, ஒவ்வொரு குடல் நோய் இருக்கிறவங்க, ஐபிடி ஐபிஎஸ் இந்த மாதிரி குடல் நோய் இருக்கிறவங்க, அப்புறம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த முட்டை சாப்பிட்லாமா, சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு முழுமையான எல்லா சத்துகளும் நிறைஞ்ச ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு உயிரே அந்த முட்டையிலேருந்து தான் ஃபுல்லாகவே உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த உயிர் உருவாகிறதுக்கு தேவையான எல்லா சத்துகளும் அந்த முட்டைக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் புரோட்டீன் இருக்குது, கேலரிஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு எல்லா சத்துகளுமே அதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு எக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 6 கிராம் புரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் உணவுலையே இவ்வளவு அதிகமான புரோட்டீன் இருக்கிறது இந்த எக்கில் தான். அதே மாதிரி அது ரொம்ப ஹை குவாலிட்டி புரோட்டீன், அந்த ரொம்ப நல்ல புரோட்டீன் அந்த எக்கில் இருக்குது. மற்ற உணவு வகைகளை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற புரோட்டீன் ரொம்ப ஹை குவாலிட்டி புரோட்டீன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு கேலரிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒரு 60 to 70 கிலோ கேலரிஸ் இந்த எக்கில் இருக்குது. 5 கிராம்ஸ் ஃபேட் அப்ராக்சிமேட்லி இந்த ஒரு எக்கில் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த எக் எடுக்கலாமா, முக்கியமாக இந்த மஞ்சக்கருவை எடுக்கலாமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாக நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபேக்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எக் யோக் மஞ்சள் கருவில் இருக்கிற ஃபேட் ஒரு நல்ல ஃபேட் கெட்ட ஃபேட் ரெண்டுமே இருந்தாலுமே நல்ல ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு வடையில் இருக்கிற ஆயிலிருந்து கிடைக்கிற ஃபேட்டையும் எக் யோக் முட்டை மஞ்சள் கருவிலிருந்து கிடைக்கிற ஃபேட்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்த மஞ்சள் கருவில் இருக்கிற ஃபேட் ரொம்ப நல்ல ஃபேட், நல்ல குவாலிட்டியான ஃபேட். ஸோ உடம்புக்கு தீங்கு ரொம்ப செய்யாத ஒரு ஃபேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே இது நம்மளோட ஆயிலில் டைரெக்டாக கிடைக்கிற அந்த ஃபேட் அந்த மாதிரி நல்ல ஃபேட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ ஈவன் பிளட்டில் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட வாரத்தில் ஒரு 3 எக் யோக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு சொல்லுது. மேபி டெய்லி எடுக்காமல் இருக்கிறது பெட்டர் தான், பட் ஆனால் வாரத்தில் 3 நிச்சயமாக எடுக்கலாம். முட்டை வெள்ளைக்கரை அவங்க எவ்வளோ நாளும் எடுக்கலாம். ஸோ அதில் அந்த ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது, மெயின்லி ப்ரோட்டீன் தான் ரொம்ப இருக்குது. ஸோ ஈவன் எல்லா தரப்பினருக்கும், எல்லா வயதில் உள்ளவங்களுக்குமே இந்த எக் எடுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ப்ரோட்டீன் மற்றும் எல்லா விட்டமின் மினரல் இருக்கக்கூடிய ஒரு உணவு வகைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த எக் லிவர் ப்ராப்ளம், குடல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குடல் நோயில் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது அல்சர், அதாவது வயிற்றுப்புண், அல்லது சில பேருக்கு நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும். அதாவது ஜிஆர்டி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆசிட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் தான் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஸோ இந்த ஆசிட் அல்சர் இருக்கிறவங்க முட்டை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ அல்சர் ப்ராப்ளத்தையோ இந்த நெஞ்செரிச்சலையோ இந்த எக் அதிகப்படுத்துறது கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுக்கலாம். பட் நான் சொல்கிறது எல்லாமே பாயில்டு எக், அதாவது அவிச்ச முட்டையை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம ஆயில் யூஸ் பண்ணி ஆம்லெட் நம்ம போட்டு அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நெஞ்செரிச்சல் நோயவோ அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவிச்ச முட்டை யூஸ்வலாக நெஞ்செரிச்சல் நோயவோ அல்லது அல்சர் நோயவோ அதிகப்படுத்தாது, தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். சில பேருக்கு வயிறு உப்பிசம் அப்படின்னு சொல்கிறோம், ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கேஸ் எக்ஸஸாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எக் கம்மியாக எடுக்கணும். ஸோ சில பேருக்கு எக் எடுக்கிறப்ப அவங்களுக்கு இந்த ப்ளோட்டிங், கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கிறவங்க மட்டும் எக் நம்ம கம்மியாக எடுத்துக்கணும்.
ஐபிடி அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 2 டைப்ஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க வந்து எக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவங்களோட எந்த சிம்டம்ஸையுமே வந்து இந்த எக் முட்டை வந்து அதிகப்படுத்துறது கிடையாது. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கம்மியாக இருக்கும். இந்த ஐபிடி நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா புரதச்சத்து எல்லா சத்துமே கம்மியாக இருக்கும். ஸோ எக்கில் வந்து இந்த எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக எக்கு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து நல்லது ஆக்சுவலாக. அடுத்ததாக ஐபிஎஸ் அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். குடல் எரிச்சல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து முட்டை எடுக்கலாமா அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த முட்டை வந்து எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாது. அவங்களால நல்லா டாலரேட் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு வந்து எஸ்பெஷலி வயிறில் வந்து அதிகமாக கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்கிடாது. ஐபிஎஸ்ல வலி ரொம்ப இருக்கிறவங்க, பெயின் ப்ரிடாமினன்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில நேரம் டாலரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐபிஎஸ் பேஷண்ட் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஃபுட்டு ஒத்துக்கிடும்னு பார்த்து தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக் வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்கிடும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்கிடாது. ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு அது ஒத்துக்கிடுதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ் வந்து எக் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கல்லீரல் நோய், அதாவது லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிரானிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம், கல்லீரல் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கல்லீரல் நோய் இருக்கிறவங்க வந்து எக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து எடுக்கணும். ஏன்னா கல்லீரல் பாதிக்கிறப்ப அவங்க உடம்புல வந்து புரதச்சத்து உருவாகிறது வந்து ரொம்ப குறையுது. ஸோ அவங்களுக்கு வந்து புரதச்சத்து அதிகமாக தேவை. அப்போ இந்த முட்டையில் இருக்கிற அந்த புரதச்சத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த லிவர் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து முட்டை வெள்ளைக்கரு வந்து டெய்லி 2 எடுக்கலாம். மஞ்சள் கரு வந்து டெய்லி 1ஆவது அவங்க ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஸோ அது அவங்களோட உடல், அவங்களோட அந்த மசில் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எக் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து எடுக்கலாம். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து மஞ்சள் கருவை வந்து அவங்க கம்மி பண்ணி எடுக்கணும். வெள்ளைக்கருக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே வந்து ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்கு கிடையாது. நிறைய பேர் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ரா எக் அதாவது பச்சை முட்டை அப்படியே உடைச்சி குடிக்கலாமா அப்படிங்கிறது வந்து, அது நிறைய பேர் வந்து பாடி பில்டர்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் அதை குடிக்கிறத நம்ம வந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரா எக் அப்படிங்கிறதுல அவிடின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வந்து இருக்குது, அதாவது பச்சை முட்டையில். அது வந்து மற்ற சத்துகள் நம்ம வயிறுலையும் குடல்லையும் உரியப்படுறதை வந்து தடை செய்யுது. ஸோ அந்த பச்சை முட்டையை நம்ம எடுக்கும்போது ஒரு சில சத்துக்கள் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகாமல் அல்லது உள்ளே இழுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் அதே இது அவிச்ச முட்டை பாயில்டு எக்கில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ இந்த அவிடின் வந்து அழிக்கப்பட்டுருது. ஸோ அதனால் எல்லா நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த அவிச்ச முட்டை பச்சை முட்டை எது பெட்டர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பாயில்டு எக், அதாவது அவிச்ச முட்டை தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பச்சை முட்டையில் மூலமாக ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ், சால்மனல்லா போன்ற ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்குமே சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. அதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. அது ஒரு ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மற்ற நல்ல ஃபேட் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் தேவையான அளவு இருக்குது, மற்ற எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த எக் வந்து எடுக்கலாம். ஸோ குடல் நோய் இருக்கிறவங்கெல்லாம் யார் யார் எடுக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தப்ப, அல்சர் இருக்கிறவங்க வந்து இந்த எக் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அது அவங்கள வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் அவிச்ச முட்டையாக எடுக்கிறது நல்லது. ஆயில் யூஸ் பண்ண ஆம்லெட்டாக எடுக்கிறது வந்து இந்த நெஞ்செரிச்சல் நோயை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக ஐபிடி நோய் இருக்கிறவங்க எக் வந்து தாராளமாக எடுக்கலாம், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களில் ஒரு சில பேருக்கு வந்து இந்த எக் வந்து ஒத்துக்கிடாது. ஸோ அவங்க வந்து முதல்ல வந்து எக் எடுத்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஒத்துக்கிட்டான்னு பார்த்துட்டு அவங்க ரெகுலராக எடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும். லிவர் பேஷண்ட்ஸ்
கல்லீரல் சுருக்கம், அதாவது லிவர் சிரோசிஸ் இருக்கிறவங்க வந்து டெய்லி 2 எக் ஒயிட்டாவது மினிமம் எடுக்கணும். எல்லோவும் எடுக்கிறது அவங்களுக்கு வந்து நல்லது தான். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எக் ஒயிட் எவ்வளோ நாளும் எடுக்கலாம். எக் எல்லோ வந்து அவங்க வந்து ஒரு லிமிட்டடாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.